வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெருமை. வாங்க இந்த கதையில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு முனிவரும் ஒரு சீடனும் நடந்து போகிறாங்க. அப்படி நடந்து போகிறச்சே என்ன ஆகுதுன்னா, குறுக்கால ஒரு ஆறு வருது. அந்த ஆற்றுல கடக்க சமயத்தில் குரு தவறி கீழே விழுந்துடுறாரு. விழ சமயத்தில் அந்த சீடன் அந்த குருவை காப்பாற்றுறாப்புல. சரி, காப்பாற்றிட்ட பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, திருப்பி அந்த குருவும் சீடனும் அந்த குருகுலத்துக்கு போயிடுறாங்க. ஆனால் அந்த சீடன் என்ன பண்ணுறான்னு தெரியுமா? அங்கே போன பிறகு அந்த குருகுலத்தில் இருக்கிற மற்ற சீடர்கிட்ட எல்லாத்தையும் போயிட்டு, நான் குருவை காப்பாற்றினேன், அவர் விழுந்துட்டார், அவர் தத்தளிச்சார், அப்படி நான் அவரை காப்பாற்றினேன், இப்படி காப்பாற்றினேன், அப்படி காப்பாற்றினேன்னு சொல்லிட்டு ஒரே பெருமை பீத்திட்டு இருக்காப்புல. குருவுக்கு இதுக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக போயிடுச்சு. என்னடா இப்படி ஒரு சின்ன உதவி செஞ்சதை இப்படி பெருமை பேசிகிட்டு இருக்கானே, இவருக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு மறுநாள் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சீடனை கூப்பிட்றாரு, வா நம்ம அந்த ஆற்றுக்கு போகலாம் அப்படின்னு. இவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது நம்ம ஆற்றுக்கு கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆற்றுக்கு போனவுடனே அந்த ஆற்று நடுவில் நின்றுட்டு, என்னை பிடிச்சி தள்ளி விடு தண்ணியில் அப்படின்றாப்புல. அவன்ல, என்ன குருவை இப்படி சொல்கிறீங்க, நீ தள்ளி விடு, நான் சொல்கிறத செய் அப்படின்றாப்புல. தள்ளி விட்றாரு. தள்ளி விட்ட உடனே அந்த குரு என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆற்றுல அப்படியே நீச்சல் அடிச்சுட்டு கரைக்கு சேர்ந்துடுறாரு. அப்போ தான் தெரியுது அவனுக்கு பெருமை. அந்த தற்பெருமை நம்ம எவ்வளோ பேசணும். குருவுக்கு நீச்சல் தெரியும், இருந்தாலும் நம்ம காப்பாற்றுனதை நம்ம இவ்வளோ பெருமையாக சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தன் தவறை உணர்றான். நம்மளில் சில பேர் இப்படி தான் இருக்காங்க. அதாவது நமக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவி செஞ்சுருவாங்க. ஆனால் அந்த உதவியை ஊர் முழுக்க தம்மட்டம் அடிப்பானுங்க. நான் இவனுக்கு செஞ்சேன், இவனுக்கு செஞ்சேன், இவனுக்கு செஞ்சேன்னு நமக்கு மானம் கப்பல் ஏறி போயிடும். அந்த மாதிரி ஆளுகிட்டெல்லாம் நம்ம உதவி வாங்கிறத விட வாங்காமல் இருக்கிறது தான் நல்லது. நன்றி, வணக்கம்.